Hi friends, எல்லாரோட மொபைலுமே ஒரே மாதிரி இருக்கக்கூடிய சேம் இமேஜஸ் வீடியோஸ் எல்லாம் ஏகப்பட்டனோ கேலரியில குமிஞ்சிருக்கும். இதெல்லாம் நம்ம ஒரு டைம்ல கண்டுக்காம விட்டோம் அப்படின்னா இதுவே ஏகப்பட்ட வீடியோஸ் போட்டோஸ் எல்லாம் சேர்ந்து ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் உண்டாகும். ஆனா நாம இதெல்லாம் தேடி எடுத்து டெலீட் பண்றது அப்படின்னு சிரமமான விஷயம். ஏன்னா எல்லாரோட மொபைல் கேலரியிலுமே கிட்டத்தட்ட 1000-2000 இமேஜஸ் வீடியோஸ் எல்லாம் இருக்கும். ஒவ்வொன்றும் தேடி எடுத்து டெலீட் பண்றது சிரமமான விஷயம். அதுலேயே முக்கியமா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு போட்டோஸ்ல இருக்கும், இல்ல கேலரியில ஒன்றும் மேல இருக்கும், இல்ல கீழே இருக்கும். ஒன்றும் தேடி எடுத்து டெலீட் பண்றது ரொம்ப 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 சிரமமான விஷயம். அது நடக்காத காரியம் இருக்கிற வேலையை போட்டுக்கிட்டு. ஆனா நாம ஒரு ட்ரிக் செஞ்சா இத மாதிரி பிரிஞ்சு கிடக்கக்கூடிய ஒவ்வொரு போல்ட்ராட் அங்கங்க கிடக்கக்கூடிய ஒரே மாதிரி இருக்கக்கூடிய வீடியோஸ் போட்டோஸ் எல்லாமே இது இந்த மாதிரி ஜஸ்ட் ஒரே கிளிக்ல ஸ்கிரீன்ல நம்ம மொபைல்ல லிஸ்ட் பை லிஸ்டா கொண்டு வரலாம். தேவையானதை மட்டும் எடுத்துக்கிட்டு தேவையில்லாததை நம்ம செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணோம் அப்படின்னா நிறைய ஃப்ரீ ஸ்பேஸ் நம்ம மொபைல் ஸ்டோரேஜ்ல கிடைக்கும். ஸோ இந்த மொபைல் எப்படி செஞ்சுக்கலாம் அப்படின்னு இந்த வீடியோல பார்த்துக்கலாம். ஸோ இதுக்கு நம்ம கூகுள் க்ரோம் ஓபன் செஞ்சு tnshots.com அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் சைட்டுக்கு உள்ள போய் சர்ச் பாக்ஸ்ல ரிமூவ் இமேஜஸ் அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணுங்க. வரக்கூடிய ஃபர்ஸ்ட் போஸ்ட்ல போய் இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் செஞ்சு இன்ஸ்டால் பண்ணிருங்க. அப்ளிகேஷன் ஓபன் செஞ்சா உங்களுக்கு இத மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒரே மாதிரி இருக்கக்கூடிய இமேஜஸ் நமக்கு சர்ச் பண்ணணுமா இல்ல ஒரே மாதிரி இருக்கக்கூடிய வீடியோஸ் நமக்கு மொபைல்ல சர்ச் பண்ணணுமான்னு கேக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சேம் போட்டோஸ் அப்படின்னு கொடுக்குறேன். இந்த மாதிரி ஒரு சில நிமிடங்கள் ப்ராசஸிங் நடக்கும். ப்ராசஸிங் ஆகி முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம மொபைல் டிஸ்பிளேல எங்கெல்லாமோ எந்தெந்த ஃபோல்டர்ல எல்லாமோ செதறி கிடக்கக்கூடிய எல்லா இமேஜஸும், அதாவது எல்லா ஒரே மாதிரி இருக்கக்கூடிய இமேஜஸ் எல்லாமே நம்ம மொபைல் டிஸ்பிளேல ஈஸியா லிஸ்ட் பை லிஸ்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த அப்ளிகேஷனே ஒரே ஒரு இமேஜ், அதாவது ஒரே மாதிரி இருக்கக்கூடிய இமேஜஸ்ல ஒன்றுக்கு மேற்பட்ட இமேஜஸ் இருந்து அப்படின்னா ஜஸ்ட் ஒரு இமேஜை மட்டும் விட்டுக்கிட்டு மீதி இருக்கக்கூடிய டூப்ளிகேட் ஃபைல்ஸ், அதாவது டூப்ளிகேட் இமேஜஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா செலக்ட் பண்ணி அதுவாகவே வச்சிருக்கும். மேல பாத்தீங்கன்னா இந்த டூப்ளிகேட் ஃபைல்ஸ் எல்லாமே நமக்கு டெலீட் பண்ணா எவ்வளவு ஃப்ரீ ஸ்பேஸ் நமக்கு கிடைக்கும் அப்படின்றது கூட மேல டிஸ்பிளேல தெரியும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், டெலீட் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ஜஸ்ட் அந்த ஒரிஜினல் ஃபைல்ஸை மட்டும் விட்டுக்கிட்டு எல்லா ஃபைல்ஸுமே நமக்கு வந்து டெலீட் பண்ணிக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா அலோ கொடுத்துட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா டெலீட் பண்ணிக்கலாம். ஆயிரம் மேல ஒரு ட்ரிக் இது. ஸோ இதனால நம்ம மொபைல்ல தேவையில்லாத ஃபைல்ஸ் எல்லாம் டெலீட் பண்ணிக்கிட்டு தேவை இருக்கக்கூடிய ஒரிஜினல் ஃபைல்ஸை மட்டும் விட்டுக்கிட்டோம் அப்படின்னா ஏகப்பட்ட ஃப்ரீ ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் நம்ம மொபைலுக்கு கிடைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சா டெஃபினட்டா இந்த வீடியோ உங்கள்கிட்ட வாட்ஸ்அப் குரூப் மற்றும் ஃபேஸ்புக் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. பை பாய்.